பீப்பு சூப் வைக்க போகிறோம்ப்பா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா. நல்லா தான் ஊற்றுறேன் நான். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோம்லப்பா. கோல்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம், சூப்புக்கு தேவையானது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. இந்த சூப்புக்கு தேவையான 3 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூவு, 3 கிராம்பு, 2 பட்டை. இப்போப்பா ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுப்பா. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கணும். 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுக்கிறோம். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். சூப்புக்கு தேவையான. இப்போ தக்காளி வேகலையே நம்ம சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம்ப்பா. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போடுறோம்ப்பா. ஏன்னா தக்காளி வேணும்ல, அதுக்காக போடுறோம். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வெந்துருக்குப்பா. இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுக்கிறோம்ப்பா. இதுதான் போட்டு வதக்கிறோம். நல்லா வதக்கிடுவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த சூப்புக்கு தேவையானது தனி மிளகாய் போடக்கூடாதுப்பா. மிளகு தூள் தான் போடணும். ஏன்னா ஜீரகம் கசகசெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா நசுங்கிடுச்சு. இப்போப்பா இஞ்சியும் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ப்பா. அது 2 ஸ்பூனு அரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டுக்குவோம். அதோட சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கேன். சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு வந்து 2 அந்த உள்ள. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 எடுத்து உரித்து அரைச்சி வச்சுருக்கேன். இது சூப்புக்கு தேவையானது. அதையும் ஊற்றிக்கிறோம். சின்ன வெங்காயம் ஊற்றி எவ்வளோ பண்ணுறோமோ சூப்பு வந்து நல்லாயிருக்கும்ப்பா. ஏன்னா தாளிக்கெல்லாம் பெரிய வெங்காயம் தான் 1 போட்டேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி விட்டுறேன். இஞ்சி பூண்டும் சின்ன வெங்காயம் போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கோம்ப்பா. இந்த சூப்புக்கு தேவையான குறுமிளகுப்பா. அதை எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது 1 ஸ்பூன். ஏன்னா உரப்பு போடல, இஞ்சி பூண்டு உரப்பு, இந்த குறுமிளகு தான் உரப்பு. இதுப்பா மஞ்சத்தூள், கசகசா, சீரகம் 4 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் கசகசா, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. மஞ்சள் சீரகம் சூப்புக்கு தேவையான அதை ஊற்றிக்கிடுவோம். இந்த ஸ்பூனில் தான் 4 ஸ்பூன் சீரகம் எடுத்தேன். 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் மிளகு தூள் எடுத்திருக்கேன் நான். கசகசா இதில் தான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இப்போப்பா பீப்புன்னு சொன்னேன். நிறைய பேர்த்துக்கு என்னன்னு தெரியாது. இது வந்து மாட்டோட வாலுப்பா. ஒரு மாட்டோட வாலை வாங்கி வச்சுருக்கேன் நான். அதை வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க. அதை கழுவி 4-5 கழுவி வச்சுருக்கோம். இப்போ மாட்டோட வாழை தான் வந்து நம்ம வந்து சூப்பு வைக்க போகிறோம். இது வந்து முறையீரல் பிரச்சனைக்கெலாம் நல்லா சரியாகும். சளி பிரச்சனை சரியாகும். நம்ம முதுகு தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாகும். வெயிட் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா பிள்ளைய, அதுக்கெலாம் கொடுத்தா நல்லா வெயிட் வைக்கும்பா. சளி ப்ராப்ளம் உடம்புக்கே இது நல்லா சரியாகும். அதனால தான் அந்த சூப்பு வந்து வாரத்தில் 2 நாள் குடித்தா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இதை நல்லா கிண்டிக்கிடுவோம்ப்பா.
உப்பு ஏற்கனவே தக்காளி பொடியிலே போட்டுக்கோம்ல. சூப்புக்கு வந்து மிளகா அப்படியே போடக்கூடாது. ஏன்னா நிறையா பேருக்கு வைக்க தெரியாமல் இருப்பாங்க. நானே இது நிறையா பேருக்கு வச்சு கொடுத்துருக்கேன். எங்களுக்கே முதல்ல நிறைய பேருக்கு இது வைக்க தெரியாமல் இருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு செம்பு ஊற்றிருக்கேன்ல, இதுக்கு 1.5 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். உப்பு செக் பண்ணிக்கிட்டு மூடி வச்சுருவோம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. சூப்புக்கு தேவையானது. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றி எவ்வளோ சூப்பு பண்ணுறோமோ நல்லது உடம்புக்கு. ஏன்னா மிளகு தூள்லாம் போட்டிருக்கோம்ல. இப்போ மூடி போட்டு மூடிடுவோம். வேகவும் நம்ம பார்த்துக்குவோம். விசில் வச்சுருக்கோம்ப்பா. சூப் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. நம்ம வீட்டில் 5 விசில் வச்சு இறக்கியிருக்கோம். இப்போ எங்கள் வீட்டில் பீப்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா. குழந்தைங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கப்பா. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.